எல்லோருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டேலில இருந்து இவி பில் ஜெனரேட் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்படி ஜெனரேட் பண்ணும்போது நம்ம அதை பிரிண்ட் அவுட் எடுப்போம். டேலில இருந்து இவி பில் வித் இன்வாய்ஸோட பிரிண்ட் அவுட் எடுப்போங்க. அப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது நம்ம ஒரு சில நேரங்கள்ல வந்து இந்த இவி பில் மட்டும் தனியா பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாங்க. அப்படி இவி பில் மட்டும் நம்ம தனியா எப்படி நம்ம டேலில இருந்து பிரிண்ட் அவுட் எடுக்கலாம் அப்படிங்கறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாங்க. மோஸ்ட்லி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்கேஸ் இவி பில் தனியா பிரிண்ட் அவுட் வேணும் அப்படின்னா நம்ம போர்ட்டல்ல போயிட்டு அந்த இவி பில் நம்பர் போட்டு தான் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இருந்திருப்போங்க. ஸோ அப்படி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம ஒரு சின்ன ஒரு கான்ஃபிகரேஷன் மட்டும் தான் இருக்குதுங்க. அந்த கான்ஃபிகரேஷனை வந்து எப்படி எனேபிள் பண்றது, எப்படி இவி பில் மட்டும் நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுங்கிறத பத்தி பார்க்கலாங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு இவி பில் ஜென்ரேட் பண்ண ஒரு இன்வைஸ்க்குள்ள நான் போய்க்கிறேங்க. ஸோ ஜஸ்ட் நான் எக்ஸ்சேஞ்சுக்குள்ள போய்க்கிறேன். எக்ஸ்சேஞ்சுங்க சென்ட் இவி பில் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு பீரியட் வந்து கொடுத்துக்கிறேங்க. நான் இப்போ இந்த இடத்துல ஸோ இப்போ இங்க எஃப்ஐ கொடுத்து இவி பில் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்குள்ள போயிட்டுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இவி பில் ஜென்ரேட்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுல ரெண்டு இன்வாய்ஸ் இருக்கு. ஸோ அதுல நான் வந்து ஒரு இன்வாய்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இப்போ இந்த இன்வாய்ஸ் வந்து நான் பார்த்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பிரிண்ட் கொடுத்துக்கிறேங்க. கண்ட்ரோல் பி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இது இன்வாய்ஸ் வந்துருதுங்க. ஸோ நான் அடுத்த பேஜுக்கு போறேன். இப்போ இவி பில் வருது. இப்போ இந்த இன்வைசஸ் இந்த இந்த இவி பில் இன்வைஸ் ரெண்டுமே இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் பிரிண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு டாக்ஸ் இன்வைஸும் பிரிண்ட் ஆகும், இவி பில்லும் சேர்த்து ரெண்டுமே பிரிண்ட் ஆகும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் இன்வைஸ் வந்து வேண்டாம், இவி பில் மட்டும் நான் கொடுத்தா போதும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஜஸ்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் போய்க்கோங்க. கான்ஃபிகரேஷன்ஸ்ல எக்ஸ்க்ளூட் இன்வைஸ் பிரிண்ட் ஃப்ரம் பிரிண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல என்ன இருக்கு, பிரிண்ட் இவி பில் எஸ் இருக்குங்க, எக்ஸ்க்ளூட் இன்வைஸ் ஃப்ரம் பிரிண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நோல இருக்கு. ஸோ இப்போ இந்த ஆப்ஷனை வந்து ஜஸ்ட் நீங்க என்டர் கொடுத்து எஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த இன்வைசஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிறதுல இருந்து எக்ஸ்க்ளூட் ஆயிருங்க. இப்போ நான் ப்ரிவ்யூ பாக்குறேன். ப்ரிவ்யூ பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆயிருது, இவி பில் மட்டும் வந்துருதுங்க. இன்வைசஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரிண்ட் ஆகாதுங்க. இப்போ நீங்க பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா இவி பில் மட்டும் ஒரு காப்பி பிரிண்ட் ஆகும். இதுவே உங்களுக்கு இவி பில் ரெண்டு காப்பி தேவைப்படுது, உங்களுக்கு ஒரு காப்பி வேணும், இல்ல டிரான்ஸ்போர்ட்டருக்கோ இல்ல நீங்க கொடுக்கணும் அப்படின்னா மல்டிபிள் காப்பீஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்துக்கோங்க. இதுல நம்பர் ஆஃப் காப்பீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? F5ங்க ஷார்ட்கட் கீ. இது நம்பர் ஆஃப் காப்பீஸை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காப்பீஸ் ஃபார் இவி பில் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க நம்பர் கவுண்ட் வந்து 2 கொடுத்துட்டு நீங்க சேவ் பண்ணி இப்ப ப்ரிவ்யூ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவி பில் வந்து பாத்தீங்கன்னா 2 காப்பி வந்து பாத்தீங்கன்னா வந்துருங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல ரெண்டு பிரிண்ட் அவுட் கொடுத்தீங்கன்னா 2 காப்பி வந்து இவி பில் ஜென்ரேட் ஆகுங்க. ஸோ இதுல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த இவி பில் இருக்கக்கூடிய இன்வைஸை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. நான் எக்ஸ்சேஞ்சுக்குள்ள போய் நான் போனேன். நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டே புக்ல கூட போய் இல்ல பார்ட்டி லெட்ஜருக்குள்ள போயிட்டு இவி பில் இருக்கிற அந்த பில்லை ஓப்பன் பண்ணிட்டு நீங்க அந்த கண்ட்ரோல் பி கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு அந்த ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் ஓப்பன் ஆகும் இல்லைங்களா? இந்த இடத்துல கான்ஃபிகரேஷன்ஸ் இதுல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்க ஸ்டாச்சுரி டீடைல்ஸ்ல இன்னொரு தடவை சொல்றேன் உங்களுக்காக. பிரிண்ட் இவேபிள் எஸ்ல இருக்குங்க, எக்ஸ்க்ளூட் இன்வைசஸ் ஃப்ரம் பிரிண்டிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நோல இருக்குங்க. ஸோ நீங்க இந்த ஆப்ஷனை என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா எஸ் ஆயிரும். எஸ் கொடுத்தது அதுக்கப்புறம் கண்ட்ரோல் போட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்துருங்க. இப்போ உங்களுக்கு இன்வைசஸ் சேர்த்து பிரிண்ட் ஆகணும்னா சேம் அதே கான்ஃபிகரேஷன்ஸ்ல என்ன பண்றேன், ஸ்டாச்சுரி டீடைல்ஸுங்க எக்ஸ்க்ளூட் இன்வைசஸ் ஃப்ரம் பிரிண்டிங் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஜஸ்ட் மறுபடியும் நான் என்டர் கொடுத்து நோ பண்ணிட்டு கண்ட்ரோல் போட்டு சேவ் பண்றேன். இப்போ இந்த இடத்துல ப்ரிவ்யூ கொடுத்து நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இன்வைசஸும் சேர்த்து பிரிண்ட் ஆகுங்க. இன்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துச்சு பாருங்க. இப்போ நம்ம 2 காப்பி கொடுத்துருந்தோம், அதனால 2 காப்பி இன்வைஸ் பிளஸ் இவி பில் ரெண்டு காப்பியா வருது உங்களுக்கு. ஸோ இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க இவி பில் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க டேலியில் இருக்கிற சின்ன சின்ன கான்ஃபிகரேஷன்ஸ் பத்தி நீங்க ஆழமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை வந்து பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.